ஓகே. இன்றைக்கி இந்த கேள்வின்னு கேட்டால், அதாவது நீர் தொட்டி ஒன்று வந்து ஃபில் பண்ணுறதுக்கு சரியா நீர் தொட்டி ஒன்று ஃபில் பண்ணுறதுக்கு ஏக்கி வந்து எடுக்குது. அதாவது மோட்ரு பம்ப் ஒன்று வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு நீர் தொட்டி ஒன்று வந்து என்ன செய்கிறாங்க, ஃபில் பண்ணுறாங்க. அதில் வந்து ஏக்கி வந்து எடுக்கிற நேரம் வந்து 10 நிமிடம் மோட்ரு பம்புக்கு, பிக்கு எடுக்கிற நேரம் வந்து 15 நிமிஷம். அப்போ கேள்வி என்னென்னு கேட்குறாங்கன்னா, இந்த 2 பம்பையும் வந்து ஒரே இதை போட்டுட்டு சரியா ஆன் பண்ணிவிட்டு, அப்போ வந்து அது 2 பம்பையும் ஒன்றா ஆன் பண்ணி ஒர்க் பண்ணால் வந்து எவ்வளவு நேரம் எடுக்கும், அப்போ எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு தான் கேள்வி. இப்போது ஒன்றுக்கு வந்து 10 நிமிஷம், பிக்கு வந்து 15 நிமிஷம் எடுக்குது. ஓகே, இதை வந்து கணித முறையில் தீர்க்கலாம். பட் நம்ம வந்து பேப்பர் ஐக்யூ அந்த மாதிரியான கேள்விகளுக்கு வந்து அந்த மாதிரி மெத்தட் போனால் வந்து டைம் வந்து நிறைய எடுக்கும். ஸோ அதுக்கான இலகுவான வழி உங்களுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று சொல்கிறேன். இந்த சமன்பாடை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன இந்த மாதிரி கேள்விகளுக்கு உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கொடுத்துட்டு ஏயும் பியும் வந்து, அதாவது ஏபின்னு கொடுத்துட்டாங்கன்னா சரியா, அப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், உங்களுக்கு 2ஐயும் சேர்த்து வந்து ஒன் பண்ணி இதாக்குனா எவ்வளோ நேரம் எடுக்கும், அந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. என்னென்னு கேட்டால், ஏ தர பி, அதை வந்து நீங்கள் பிரிக்கணும் எதுனாலன்னு கேட்டால் ஏ ப்ளஸ் பியால். இந்த சமன்பாடை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா, ஈஸியாக செஞ்சுக்கிட்டு போயிடலாம். இப்போ ஏக்கு வந்து எத்தனை நிமிடம் எடுக்குது, 10 நிமிடம். பிக்கு வந்து 15 நிமிடம். அதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏபின்ற இதால் வந்து பிரிக்க போகிறோம் சரியா. ஏபி வந்து எத்தனை, 10 + 15 சரியா. அப்போ மேலே அப்படியே வச்சுக்கோங்க சுருக்கிறதுக்கு ஈஸினால். 15 கீழே 25. இப்போ நம்ம இதையும் சுருக்கலாம். இங்கே 3, இது வந்து 5, 5 சுருக்குனா இதையும் சுருக்கலாம் 2. அப்போ 6 நிமிடங்கள் எடுக்கும் சரியா. இதே உங்களுக்கு சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால், கொஞ்சம் யோசிங்க சரியா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன நினச்சிக்கோங்க, ஏக்கு வந்து 10 நிமிஷம் சரியா. பி வந்து உங்களுக்கு கொடுக்கல. ஆனால் இதில் சொல்கிறாங்க ஏ ப்ளஸ் பின்னு போகக்குள்ளே வந்து உங்களுக்கு எடுக்குதா 6 நிமிடம் சரியா. அப்போ 6 நிமிடம் உங்களுக்கு இன்றைக்கி இப்போ கேள்வி வந்து மாற்றி கேட்குறாங்க. ஏ வந்து 10 நிமிஷம் எடுக்குது, பி வந்து நமக்கு தெரியாது. பட் ஏ ப்ளஸ் பி எடுக்கக்குள்ளே வந்து 6 நிமிடம், 2ஐயும் சேர்த்து இதாக்க பம்ப் பண்ணக்குள்ளே வந்து 6 நிமிடம் தான் எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதை வந்து எப்படி தீர்க்குறதுன்னு கேட்டால் ஈஸியாக செய்யலாம். என்ன, இதே சமன்பாட்டில் வந்து நம்ம பிரதியிட்டும் கண்டுபிடிக்கலாம். எப்படி, ஏ தர பியின் கீழ் ஏ ப்ளஸ் பி தானே சரியா. நமக்கு சமன் அன்றைக்கி எத்தனை 2 சேர்ந்து வர்றது தான் பெருமதி. அப்போ நமக்கு தெரியும் இது வந்து 6ன்னு தெரியும். நமக்கு ஏயும் தெரியும் 10 தர பி வந்து நமக்கு தெரியாது. ஏ வந்து 10 + பி = 6 சரியா. இப்போ என்ன செய்ய போகிறோம், கீழே உள்ளது வந்து அங்கே வந்து பெருக்கப்பட போகுது அப்படி தானே. 10 தர பி = 6ஆல் இந்த 10 பிங்கிறது பெருக்கப்படும் சரியா. உங்களுக்கு மேக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் சரியா. அப்போ 60 + 6b = 10 தர பி 10b. 10b = இதுன்னு இருக்குது. அப்போ அந்த 6b எங்கிட்ட கொண்டு வந்தால் 10b - 6b = 60. அப்போ 4b = 60. அப்போ b = 60 4ஆல் பிரித்தா 1 20 5. இப்போ b = 15 நிமிடம். இப்படியும் கண்டுபிடிக்கலாம் சரியா. இது நம்ம அந்த சமன்பாட்டில் பிரதிக்கிறோம். இப்படியான கேள்விகளுக்கு உங்களுக்கு இதுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு கேட்டால், ஒன்றுமே இல்லை சரியா. சமன்பாடை அப்படியே வச்சுக்கொள்கிறோம். என்ன செய்யணும்னு கேட்டால் மட்டும் வரும் சரியா. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், நமக்கு ஒன்றுமே விஷயம் இல்லை. நமக்கு கொடுத்துருக்காங்க எத்தனை நமக்கு தெரியும், 10 நிமிடம் வந்து ஏக்கும் மொத்தமாக இது வந்து ஏக்கு சரியா. ஏ ப்ளஸ் பி வந்து ரெண்டுமே சேர்த்து வந்து நமக்கு தெரியும் எத்தனை, 6 நிமிடம் தான் எடுக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். 6 நிமிடம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ கேள்வியில் சரியா. இதை எப்படி செய்ய போகிறோம்னு கேட்டால், நம்ம ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து இப்போ நமக்கு ஏ ப்ளஸ் பி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிஏ தான்
சரியா? இதுக்கு இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஈஸியான மெத்தட். 10ஐயும் 6ஐயும் பெருக்கி 10க்கும் 6க்கும் இடையிலான வித்தியாசத்தால் பிரிக்க போகிறோம். அவ்வளோதான் விஷயம். 10ஐயும் 6ஐயும் பெருக்கி அதோட வித்தியாசத்தால் பிரிக்க போகிறோம். அப்போ இப்படி வச்சு சுருக்குவோம். சரியா? இன்றைக்கி லேஸ் தானே. இப்போ 10 6ஐயும் தாக்குனா வந்து இன்றைக்கி ஒரு 2ஆல் சுருக்குனா இன்றைக்கி 5, இங்கே 2, இது என்ன சுருக்குனா 3. சரியா? 13 15 நிமிடங்கள். சரியா? இப்படி ஈஸியான நம்ம இந்த மெத்தடில் செய்யலாம், இதுலேயும் செய்யலாம். சமன்பாடு ஞாபகம் இருந்தால் இதில் போட்டு பிரதியில் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே தான் இங்கே செஞ்சுருக்கோம். ஆனால் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சுருக்கோம். பாருங்கள் என்ன செஞ்சுருக்கோம், அந்த தந்திருக்கிறத வந்து என்ன செஞ்சுருக்கோம், பெருக்கியிருக்கோம். அதாவது ஏன்ற இதை வந்து 2ஐயும் சேர்த்து செய்கிறதுனால வந்து எடுக்கிற நிமிடத்தையும் ஏயினால் எடுக்கிற நிமிடத்தையும் பெருக்கி அதுக்கு இடையிலான வித்தியாசத்தால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பிரித்த கைக்கு வர்றது தான் அந்த பின்ற இதாக இருக்க போகுது. பின்னு எடுக்கும் நேரமாக இருக்கும். சரியா? உங்களுக்கு இதோட ஒரு கேள்வி ஒன்று நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணி விட்றேன். சரியா? அப்போ அதையும் பார்த்து அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த இதில் வந்து அந்த கேள்வியை பார்ப்போம்.